இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முகல் சிக்கன். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முகலாய் சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் 250 கிராம், வெங்காயம் 2, தயிர் 1 கப், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், பூண்டு 5 பல், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், முந்திரி 10, இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தழை சிறிதளவு, சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. முகல் சிக்கன் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கடாய் வச்சு இதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கோம். அடுத்ததா இதுல பொடியா நறுக்கியிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதுலயே பொடியா நறுக்கியிருக்க பச்சை மிளகாய், நல்ல பொடியா நறுக்கியிருக்க பூண்டு, இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்ப இதுலயே நம்ம இஞ்சி பூண்டு விழுதையும் ஆட் பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிட்டோம். இப்ப இதுல உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்ப வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா வதங்கி நமக்கு வந்து பச்சை வாசம் போயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம கிட்ட இருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப சிக்கன் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இதுல மசாலா எல்லாமே நம்ம ஆட் பண்ண போறோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், தனியாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், இதுலயே சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு, 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்றோம். இப்ப மசாலா ஆட் பண்ணி நம்ம பாத்தீங்கன்னா இப்ப நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்ப இதுல சிக்கன் வேகறதுக்கு நம்ம வந்து ஒரு 1/2 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு சிக்கன்ல இருந்தே நமக்கு வந்து தண்ணி விடும். சிம் பண்ணிட்டு மூடி போட்டுடலாம். இப்ப சிக்கன் பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நமக்கு நல்லா வேகட்டும். அதுக்குள்ள இந்த முகல் சிக்கன் பண்றதுக்கான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்ப மசாலாக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் இந்த பவுல்ல ஆட் பண்ணி நம்ம வந்து அரைச்சு கொண்டு வர போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் நம்ம வந்து 2 வெங்காயம் சொல்லியிருந்தோம். அதுல ஒரு வெங்காயத்தை நம்ம வந்து இங்க சேர்த்தாச்சு. சிக்கன் வேகும் போது இன்னொரு வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமா நறுக்கி நல்லா வந்து ப்ரௌனா வதக்கி எடுத்துக்கோங்க. இது இப்ப நம்ம அரைக்கிறதுல ஆட் பண்ண போறோம். அடுத்ததா இதுல முந்திரி பருப்பு ஒரு 10 போல ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி எலுமிச்சம்பழம் ரெண்டுமே ஆட் பண்ணல. நம்ம அதனால வந்து தயிர் கொஞ்சம் போல ஆட் பண்றோம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, இது கூடவே கொஞ்சம் உப்பு. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சு கொண்டு வந்துடலாம். நம்ம இப்ப சிக்கனுக்கான பேஸ்ட் வந்து அரைச்சு கொண்டு வந்தாச்சு. சிக்கனும் பாத்தீங்கன்னா நல்லா ஆல்மோஸ்ட் நமக்கு வெந்துருச்சு. ஓபன் பண்ணிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு கொண்டு வந்திருக்க இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவியா வேணும் அப்படின்னா நீங்க வந்து இதுல தண்ணி விட்டு நீங்க வந்து நல்ல கிரேவியா பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து செமியா வேணும் அப்படின்னா இப்போ வந்து தண்ணி விடாம நம்ம இப்போ இறக்க போற மாதிரியே நீங்க வந்து இறக்கிக்கலாம். கன்சிஸ்டன்சி உங்களுடைய சாய்ஸ் தான். உங்களுக்கு கொஞ்சம் வந்து கிரேவியா வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்க கொதிக்க வச்சீங்க அப்படின்னா நமக்கு வந்து செட் ஆயிடும். இப்போ அடுத்ததா இதுல நம்ம கிட்ட இருக்க ஃப்ரெஷ் கிரீமை கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணுவோம். இதுல ஃபைனலா இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழைய தூவிக்கலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த மொஹல் சிக்கன் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம்.